அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. விக்ரமாதித்தனுடைய கதையில் அறிமுக பகுதியில் 3 பகுதிகள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 4வது பகுதி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, விக்ரமாதித்தன் மேல் வானுலகத்துக்கு போய் சூரிய பகவான், பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, பார்வதி தேவி, பரமேஸ்வரன் இவங்க எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த கதையை பார்த்தோம். இப்போ அங்கேருந்து ஆசி பெற்ற அந்த விக்ரமாதித்தன் பூலோகத்துக்கு கீழே இறங்கி வரான். அந்த வான்வழியாக கீழே இறங்கி வந்ததும் காளி தேவியோட கோவிலுக்கு வந்து பார்க்குறான். அந்த தேவியை வணங்கி நிற்கிறான். அப்போது காளி தேவி அவனை பார்த்து கேட்குறான், நீ தேவலோகத்துக்கு போனியே, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அப்போது விக்ரமாதித்தன் சொல்கிறான், நான் வந்து சூரிய பகவானை பார்க்க போய் என்னோடய ஆயுளை பற்றி அவர்கிட்ட பேசினேன். அவர் என்னைய பிரம்மதேவன்கிட்ட அழைச்சிட்டு போனார். பிரம்மதேவன் வந்து எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு வாங்க விஷ்ணுவை பார்க்க போகலான்னு மகாவிஷ்ணுக்கிட்ட அழைச்சிட்டு போனார். மகாவிஷ்ணுவை என்ன பண்ணார், எங்கள் 3 பேரையும் பார்வதி தேவிக்கிட்ட அழைச்சிட்டு போனார். பார்வதி தேவி எங்கள் 4 பேரையும் சேர்த்து சிவன்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. சிவன்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு என்னோடய ஆயுளை பற்றி சொல்லி இவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போது நாரதர் வந்து தும்முனார். அந்த தும்மல் சத்தத்தை கேட்டு சிவபெருமானும் சதாசிவம்னு சொன்னார். அந்த வாக்கியத்தை 1000 வருஷங்கள் நினச்ச பார்வதி தேவி பரமேஸ்வரனுடைய பாதத்தை பிடிச்சிட்டு அவனுக்கு நீண்ட ஆயுளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால் பரமேஸ்வரனும் மனமிறங்கி 1000 வருஷம் சிம்மாசனத்திலேருந்து ஆட்சி செய்வாய் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுத்தாரு. அது போக சாலிவாகனன் கையால் தான் நீ இறந்து படுவ, அதுக்கு நடுவில் யாராலும் உன்னைய கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வரத்தையும் தந்தார். நான் வந்து ஈஸ்வரனையும் பார்வதி தேவியும் வணங்கி விடை பெற்று வந்தேன். பிரம்மலோகத்துக்கு வந்து பிரம்மதேவனை நமஸ்காரம் பண்ணேன். அவர்கிட்ட இருந்து விடை பெற்று மகாவிஷ்ணுவை பார்க்க வந்தேன். மகாவிஷ்ணுவை வணங்கி அவர்கிட்ட இருந்து விடை பெற்று தேவேந்திரனை நான் பார்க்க வந்தேன். அவர் என்ன பண்ணார்னா, ரம்பை, ஊர்வசி அந்த 2 பெண்களையும் நடனம் ஆட சொன்னார். அவங்க நடனம் ஆடினாங்க, நான் பார்த்து ரசித்தேன். இந்த 2 பேரில் யார் பெரியவங்கன்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் வந்து ஒரு பதில் சொன்னேன். அந்த பதிலை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு பச்சை வடமும் 32 பதுமைகள் உள்ள ஒரு சிம்மாசனத்தையும் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கொண்டு நான் இங்கே வந்தேன். சூரிய மண்டலம் வந்து சூரிய பகவானை வணங்கி அவர்கிட்ட இருந்து நான் விடை பெற்று உங்களை பார்க்க இங்கே வந்தேன்னு காளி தேவிகிட்ட சொல்லி முடித்தான். இந்த கதையெல்லாம் கேட்ட காளி தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, நீ எந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும் அது வந்து எந்த ஒரு பழுது இல்லாமலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்குறா. இப்போது அந்த கம்பத்துக்கு கீழே, அது ஒரு கம்பம் நட்டி இருந்தது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கம்பத்துக்கு அடியில் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டி, அதாவது இவனுடைய மந்திரி அந்த கம்பத்துக்கு கீழே நிற்கிறான். அந்த பட்டியிட்ட இவன் வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். விக்ரமாதித்தனுடைய அந்த கதையை கேட்ட பட்டி வந்து, பரமேஸ்வரன் வந்து உன்னை 1000 வருஷம் சிம்மாசனத்திலேருந்து ஆட்சி செய்யணும்னு சொன்னார். ஆனால் நீ என்ன பண்ணு, நாட்டில் ஒரு 6 மாதம் ஆட்சி செய், மீதி 6 மாதம் நீ காட்டுக்கு போயிரு, அப்புறம் மீண்டும் ஒரு 6 மாதம் நாட்டுக்கு வந்து ஆட்சி செய், அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் நீ காட்டில் போய் வாழு. இப்படி செஞ்சினா 1000 வருஷத்துக்கு பதிலாக 2000 வருஷங்கள் நீ ஆட்சி செய்யலாம் அப்படின்னு பட்டி ஒரு அறிவுரை சொல்கிறான். அதை கேட்டு விக்ரமாதித்தனும் அதே போல் ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். இந்த காலகட்டத்தில் குயவன், ஒரு இந்த பானை செய்யக்கூடிய ஒரு குயவன் வீட்டில் சாலிவாகனன் வந்து வளர்ந்துட்டு வரான். இப்போ ஏற்கனவே பரமேஸ்வரன் கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, சாலிவாகனன் கையால் தான் நீ கொல்லப்படுவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த பையன் யார் வீட்டில், குயவன் வீட்டில் வளர்ந்துட்டு வரான். இதை கேள்விப்பட்ட விக்ரமாதித்தன் வந்து அவனை வந்து தண்டிக்கணும்னு நினச்சி படைப்பட்டாளத்தோடு புறப்பட்டு போகிறான். விக்ரமாதித்தன் வர்ற தகவலை கேட்ட சாலிவாகனன் அவன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த மண்ணால் செஞ்ச குதிரை, யானை, வாள், கத்தி, கேடயம், வில்லு, அம்பார தோணி இது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து அதை நடமாட செய்யணும்னு நினச்சான். அதுக்காக காவேரி ஆற்றுல போய் மூழ்கி குளிச்சுட்டு பூஜை செஞ்சு பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக்கிட்டான்.
வேண்டிக்கிட்டு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் திருநீற்று பையிலிருந்து அந்த திருநீரை எடுத்து போட்டு பிரம்மனுடைய கையால் பிடிச்சு கொண்டு வந்த அந்த பொருள் மேலே தெளித்து பிரம்பால் தட்டினான். மண்ணால் செஞ்ச அந்த குதிரை, யானை இது போன்ற மிருகங்களெல்லாம் உயிர் பெற்று ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த உயிர் பெற்ற அந்த மிருகங்கள் மேலே ஏறி உட்காந்து ஆயுதங்களோட அவன் வெளியில் புறப்பட்டு வர்றான். சாலிவாகனன் வந்து இந்த மிருகங்கள் மேலே ஏறி உட்காந்து ஆயுதங்களோட வர்றான். இவன் வர்ற வேகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காற்று போல் வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையில் ஏறி உட்காந்து புறப்பட்டு படைப்பட்டாளத்தோடு வந்துக்கிட்டு இருக்கத இந்த விக்ரமாதித்தனுடைய படைகள் வந்து பார்க்குறாங்க. இவன் வந்து விக்ரமாதித்தனுடைய படைகளை கொன்று விக்ரமாதித்தனுடைய தலையையும் வெட்டி எறிகிறான். விக்ரமாதித்தனுடைய தலை வந்து அவனுடைய மனைவி மஞ்சரியோட மடியில் போய் விழுந்துருச்சு. அதை பார்த்து அவள் அழுது பட்டிக்கிட்ட போய் சொல்கிறான். அவன் வந்து இவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஆனால் அந்த மஞ்சரி என்ன செய்கிறான்னா, தன்னுடைய பிள்ளைய பட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு விக்ரமாதித்தனோட அக்னியில் பிரவேசம் ஆயிடுறான். அதாவது நெருப்பில் விழுந்து அவளும் தன்னை உயிரை விட்டுறான். இந்த பட்டி தான் விக்ரமாதித்தனுடைய மனைவி மஞ்சரி தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாலே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வர்றான். அப்போது ஒரு நாள் ஒரு அசரீரி கேட்குது, அதாவது வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்குது. அதில் அந்த குரல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, விக்ரமாதித்தன் இருந்த இந்த சிம்மாசனத்தில் இந்த குழந்தை இருக்கக்கூடாது, அதை ஒரு இடத்துல குழியை தோண்டி புதைச்சிடுங்க, அந்த சிம்மாசனத்தை ஒரு குழியை தோண்டி புதைச்சிடுங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. அதை கேட்ட பட்டியும் என்ன பண்ணுறான்னா, ஒரு குழியை தோண்டி அதில் இந்த சிம்மாசனத்தை போட்டு புதைச்சிட்டு நாட்டை ஆண்டுக்கிட்டு வர்றான். இந்த சிம்மாசனம் புதைச்ச இடம் ஒரு நாளடைவில் ஒரு மேட்டு கொள்ளையாகவே மாறிடுச்சு. மணல் குவிஞ்சு குவிஞ்சு ஒரு மேடான பகுதியாக விளைநிலமாக அது மாறிடுச்சு. அந்த கொள்ளை நிலத்தை, அதாவது விளைச்சல் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஒரு பிராமணனுக்கு அவன் தாரவார்த்து கொடுத்துட்டு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பிராமணன் அந்த இடத்துல பயிரெல்லாம் விளைவிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ விக்ரமாதித்தனுடைய பிள்ளையும் அந்த பட்டியும் அந்த பிராமணனை பார்க்க போகிறாங்க. அந்த பிராமணன் வந்து கொல்லையில் கம்பு, சோளம், வெள்ளரி இது போல் பல வகையான தானியங்களை எல்லாம் போட்டு விளைச்சலை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கொல்லையோட நடுவில் ஒரு மேடான பகுதி இருக்குது. அதில் பந்தல் போட்டு அது மேலே அவன் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அப்போது உஜ்ஜயினி நாட்டுக்கு வடக்க ஒரு காதவழி தூரத்தில் தர்மபுரி அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தை போஜராஜன்னு ஒரு மன்னர் தர்ம சிந்தனையோடு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு வேட்டைக்கு போகணுன்னு சொன்னார். ராஜாவோட விருப்பத்தை மந்திரி வந்து வேட்டைக்காரங்க கிட்ட சொல்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு அந்த வேட்டைக்காரவங்க எல்லாம் பன்றி வலை, முயல் வலை, மான் வலை இதெல்லாம் எடுத்துகிட்டு, காடை, கௌதாரி இதெல்லாம் பிடிக்கிற அந்த கண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு, நாய்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு, தலையில் ஒரு தோல் குல்லாவை கட்டிக்கிட்டு, அவங்க வந்து காலில் செருப்புலாம் போட்டுட்டு கையில் ஒரு பாங்கு பிடிச்சிக்கிட்டு இந்த ராஜா வந்து கூப்பிட்றாங்க. அப்போது அவங்க கூட ராஜாவும் மந்திரியும் பயணமாக புறப்பட்டு அந்த காட்டு பகுதியில் வராங்க. காட்டுக்குள்ளே வரும்போது வந்து வேட்டையாடிட்டு திரும்பி போகிறாங்க. அப்போது திரும்பி போகிற வழியில் அந்த பிராமணனோட கொல்லை வழியாக தான் அவங்க போக வேண்டியது இருந்தது. அந்த கொல்லையினுடைய நடுவில் பந்தல் போட்டு அந்த பந்தல் மேலே அந்த பிராமணன் இருக்கிறத பார்த்தாங்க. போஜராஜனுடைய சேனைகள் எல்லாருமே போய் பார்த்துட்டு, ராஜாவே அந்த பிராமணன் போய் பார்க்குறாங்க. அவன் வந்து இந்த போஜராஜனையும் அவனுடைய அந்த படைப்பட்டாளங்கள் அந்த வேட்டைக்காரவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்கள் வேட்டைக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு களைப்பாக போகிறீங்க, என்னோடய கொல்லையில் வந்து கம்பு, சோளம், அவரை, துவரை, கடலை, வெள்ளரிக்காய் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணுங்கிற அளவு சாப்பிட்டுட்டு மடுவில் தண்ணி இருக்குது, அதை குடிச்சிட்டு பசியாறிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சேனைகள் எல்லாத்தையும் வந்து கொல்லையில் புகுந்து வேண்டிய தின்னுட்டு மடுவில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பிராமணன் வந்து அந்த பந்தல்லேருந்து கீழே இறங்கி வரான். போஜராஜனுடைய சேனைகள் எல்லாம் கொல்லையில் புகுந்து அதாவது தானியங்களை கண்ணாப்பின்னான்னு அழிச்சிட்றாங்க. அதாவது தேவையில்லாமல் கீழே சிந்தி செதறி அந்த மாதிரி வீணாக்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு, ராஜாவே உன்னுடைய சேனைகளெல்லாம் என்னோடய கொல்லையில் புகுந்து பயிர் பச்சை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரே கூப்பாடு போட ஆரம்பித்தான். அதை கேட்ட ராஜா வந்து, என்னோடய சேனைகளை அழைச்சிக்கிட்டு
அந்த அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இந்த வழியாக போகிறப்ப இந்த பிராமணனுடைய பந்தலில் இருந்து எங்களை கூப்பிட்டு, நீ தான் வேட்டைக்கு போயிட்டு களைப்பாக போகிறீங்க, என்னோடய கொல்லையில் இருந்து வேண்டிய பதார்த்தத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு மடுவில் தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னார். அதனால் நாங்கள் இங்கே வந்தோன்னு அந்த சேனை வீரர்களெல்லாம் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜாவும் மந்திரியை கூப்பிட்டு, இந்த பிராமணன் வந்து பந்தலில் இருக்கும்போது தானாக கூப்பிட்டு பசியாறிட்டு போங்கன்னு சொன்னான். ஆனால் பந்தலை விட்டு கீழே இறங்கி வந்த பின்னாடி இவன் இப்படி கூப்பாடு போடுறானே, அப்போ இதில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது மர்மம், அது என்னன்னு நம்ம அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார். அந்த பிராமணனை பார்த்துட்டு இந்த பந்தல் மேலே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் மேலே போய் உட்காரான். அப்போ மன்னனை பார்த்து, போஜராஜாவே, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோடய தருத்திரெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டவுடனே ராஜாவுக்கு மந்திரிக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போது 2 பேரும் ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பிராமணனை பந்தல்லேருந்து கீழே இறங்கி வர சொல்கிறாங்க. 10 லட்சம் பொற்காசுகள் கொடுத்து இந்த கொள்ளையை வந்து நான் எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா எழுதி வாங்கிக்கிட்டு அந்த பிராமணனை அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பந்தல் மேலே போய் போஜராஜன் போய் உட்கார்ந்து பார்க்குறப்போ 3 உலகத்தையும் தானே ஆளக்கூடிய சிந்தனையும் மக்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சிந்தனையும் அவனுக்கு தோணுச்சு. அப்போது மந்திரி அவனை கூப்பிட்டு, இந்த தளத்தில் இப்படி ஒரு விசேஷம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இது வந்து ஒரு தெய்வீக ஸ்தலம், இந்த இடத்துல ஒரு அதிசயம் இருக்குது, இந்த இடத்த நம்ம தோண்டி பார்த்தோன்னா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறான். அப்போ ஆட்களையெல்லாம் விட்டு அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க. அங்கே 1000 சந்திரோதயம் வந்து ஒரே நேரத்தில் ஒளி வீசுறது போல் ஒரு சிம்மாசனம் ஒளி பொருந்தியதாக காணப்பட்டுச்சு. அந்த சிம்மாசனத்தை எடுக்க முயற்சி செஞ்சப்போ அதை எடுக்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சிம்மாசனத்தை வந்து தெய்வீகமான சிம்மாசனம், இந்த சிம்மாசனம் இருந்த இடத்துல பிராமண போஜனம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு பலி கொடுக்காமல் இதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறான். அதை கேட்டு ராஜாவும் சந்தோஷப்பட்டு அந்த மந்திரி சொன்னபடியே அந்த பிராமண போஜனம், மகா தானம் இதெல்லாம் செஞ்சுட்டு பலியெல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் முடித்து அதுக்கு பின்னாடி அந்த சிம்மாசனத்தை எடுத்துடுறாங்க. இந்த சிம்மாசனத்தை வந்து நூவேணி அப்படிங்கிற அந்த ஊர் வழியாக அவன் எடுத்துகிட்டு போய் தருமபுரி பட்டணத்தில் சேர்த்துட்டாங்க. 1000 கல் தூண்கள் நிறுத்தி அதில் நவரத்னங்களையெல்லாம் பதிச்சு ஒரு மண்டபத்தை கட்டி வச்சு அந்த மண்டபத்தில் இந்த சிம்மாசனத்தை வச்சு பூஜை செஞ்சு நெய்வேத்தியெல்லாம் கொடுத்தாங்க. பட்டணத்தில் உள்ள எல்லா பிராமணர்களையும், குடிமக்களையும், சகல ராஜாக்களையும், காரியக்காரர்களையும், மற்ற எல்லா சகல மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யானை, குதிரை, சேனாதிபதிகளெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க கூட்டமாக. அப்போ அந்த சிம்மாசனத்திலேருந்து ஒரு முதல் பதுமை வந்து பேச ஆரம்பிக்குது. இப்படி 32 பதுமைகளும் ஒரு கதை சொல்வதாக இந்த பகுதி அமையுது. இந்த ஒரு கதையும் அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு உற்சாகமூட்டுங்கள். நன்றி, வணக்கம்.